This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காசா அமைதி ஒப்பந்தம் நடுவே இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை இழுத்த ட்ரம்ப். ஷெபாஸ் ஷெரீப் கொடுத்த ரியாக்ஷன். எகிப்தில் காசா அமைதி ஒப்பந்தம் உச்ச மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகவும் சிறப்பாக ஒன்றாக இருக்க போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை பார்த்தார். அதற்கு ட்ரம்பின் கருத்து ஆமோதிப்பது போல ஷெரீப் ரியாக்ஷனை கொடுத்தார். பாலஸ்தீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மோதல் பகிரங்கமாக வெடித்தது. இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய போது 1200 பேரை பிடித்து சென்றனர். அதையடுத்து ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்தது. 2 ஆண்டுகளாக நீடித்த அந்த போரில் காசாவை சேர்ந்த 67,000 பேர் போரில் கொல்லப்பட்டனர். அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றார். இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர முயற்சிகள் மேற்கொண்டார். அதன்படி வெள்ளை மாளிகையில் கடந்த மாத இறுதியில் நடந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை பரிந்துரைத்தார். இந்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேலின் நெதன்யாகு உள்ளிட்ட தரப்பும் ஹமாஸ் தரப்பும் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து இது பற்றி விவாதம் நடந்த எகிப்தின் நகரில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பினரிடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக முதல்கட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானது. இப்பொழுதும் இருதரப்பினர் சார்பில் பிணைக்கை கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் என உறுதி செய்யப்பட்டு இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் ஷர்ம் ஹலக் நகரில் நடந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள ட்ரம்ப் எகிப்து சென்றார். முன்னதாக இஸ்ரேல் ட்ரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் பிறகு எகிப்துக்கு ட்ரம்ப் சென்றார். எகிப்தின் நகரில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். பாகிஸ்தானின் பிரதமர் ஷெரீப் உள்ளிட்டோரும் அதில் அடங்குவர். ட்ரம்ப் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தையும் இழுத்தார். ட்ரம்ப் கூறியதாவது, இந்தியா பாகிஸ்தான் மிகவும் சிறப்பாக ஒன்றாக இருக்கப் போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றார். அப்பொழுது அருகில் நின்ற ஷெரீப் அதை உறுதிப்படுத்துவது போல ட்ரம்ப் பார்க்கிறார். உடனே ஷெரீப் சிரித்துக்கொண்டு ட்ரம்பின் அந்த பேச்சில் உள்ளார். ட்ரம்ப் தனது பேச்சின் போது இந்தியாவை சிறப்பான நாடு என்றும் அதன் தலைமை பொறுப்பில் என்னுடைய சிறந்த நண்பர் இருக்கிறார் எனவும் மோடியை பெயர் குறிப்பிடாமல் பாராட்டி பேசினார். அவர் மிக சிறப்பான பணிகளை செய்து வருவதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.